ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மூவி வைஸ் சேனல். இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக டேர்டெவில் பார்ன் அகைன் சீரிஸ் ரிலீஸ் ஆச்சு. இந்த சீரிஸோட எபிசோட் 1 ஃபுல் ஸ்டோரி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன டேர்டெவிலில் இருக்க 3 சீசன்ஸையும் பார்க்காதவங்க அதை நீங்கள் பார்த்தா தான் இந்த கதை உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அப்படி இல்லை இதை நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்றவங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். அந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போது ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கதையோட ஸ்டார்டிங்கில் ஒரு பில்டிங்கை காட்டுறாங்க. இந்த பில்டிங் வந்து ஹெல்ஸ் கிச்சன் அப்படின்ற ஒரு பில்டிங்கு. இங்கே தான் நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட் கம்பெனியை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோடைய பேர் மேட் மொடாக்கு, அவருடைய ஃப்ரெண்டு ஃபாகி நெல்சன், அப்புறம் கேரன் பேஜ். இவங்க 3 பேரும் சேர்ந்து அவங்களுடைய அதான் லாயர் பிஸ்னஸை ஒரு கம்பெனியாக உருவாக்கி அதில் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கம்பெனிக்கு ஹெல்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சுருப்பாங்க. பட் டேர்டெவில் சீசன் 3ல் வந்து அதோடைய பேரை வந்து நெல்சன் மொடாக் அண்ட் பேஜ் அப்படின்ற மாதிரி மாற்றிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தையும் இங்கே காட்டுறாங்க. இவங்க 3 பேரும் இப்போ அந்த பில்டிங்லேருந்து வெளியே வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோசிஸ் பார் அப்படின்ற ஒரு பாருக்கு போகிறாங்க. அங்கே என்ன நடக்குது, நம்ம செரி அப்படின்ற ஒரு டிடெக்டிவ் வந்து ரிட்டையர் ஆகிறாரு. ஸோ அவரு கூட இவங்க எல்லாம் ஜாயின் பண்ணி அங்கே வந்து ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம மடாக்கும் பேஜும் 2 பேரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் லவ்வர்ஸு. அது மட்டும் இல்லாமல் ஃபாகியும் இன்னொரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கான். அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதை எடுத்துகிட்டு தனியாக போய் ஒரு இடத்துல ஏதோ பதட்டத்தோடய பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவுக்கு தான் இந்த எபிலிட்டிலாம் இருக்கும். அதாவது அவரை சுற்றி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வர யார் என்ன பேசுனாலும் அவருக்கு கேட்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபாகி பதட்டத்தோடு பேசுகிறத இவர் உத்து கவனிக்கிறாரு. ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபாகி கிட்டே போயிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. அப்போது நம்ம ஃபாகி சொல்கிறான், வெளியே வந்துட்டு பென்னி அப்படின்ற ஒருத்தனை நான் வந்து எங்கள் வீட்டில் ஒளிச்சு வச்சுருக்கேன். அவனை யாரும் மிரட்டுறாங்கன்னு சொல்லி தான் என்கிட்ட உதவிக்கு வந்தான். நான் அவனை வந்து ஒளிச்சு வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனை இப்போ தாக்குறதுக்காக என் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி அவன் ஃபோன் அடிக்கிறான். என்ன ஆச்சுன்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இவர் இப்போதாங்க இவருடைய வேஷத்துக்கு மாறுறாரு. அதாவது டேர்டெவில் சூட்டை போட்டுட்டு அவருடைய வீட்டுக்கு, ஃபாகியோட வீட்டுக்கு, அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு. இந்த நேரம் புல்சை அப்படின்றவன் இந்த பக்கம் வந்து நம்ம ஃபாகியை சுட்டு தள்ளிடுறான். அதை பார்த்த கேரன் பேஜுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ஆச்சரியத்தில் நிற்க இப்போது புல்சை நம்ம கேரன் பேஜையும் சுட வரான். அந்த நேரம் நம்ம டேர்டெவில் புல்சையை போட்டு தாக்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம புல்சை பார்க்குற அப்பாவி மக்கள் எல்லாரையுமே தாக்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம டேர்டெவில் காப்பாற்றிட்டு புல்சையை மாடிக்கு கொண்டு வந்துடுறான். இப்போ மாடியிலையும் ஒரு ஃபைட்டு நடக்குது. கடைசியில் புல்சையை போட்டு தாக்கிட்டு மேலே இருந்து கீழே விழுற மாதிரி பிடிச்சிட்டு இருக்கான். அப்போ கீழே பார்த்தா நம்ம ஃபாகி நெல்சன் வந்து சுடப்பட்ட நிலையில் படுத்திருக்கான். ஸோ அந்த நேரம் அவரோட உயிர் வந்து அந்த இடத்துல பிரியுது. இதை பார்த்து நம்ம டேர்டெவில் அதான் மேட் மொடாக்கால் தாங்க முடியலை. ஏன்னா அவருடைய உயிரான ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு அவர் ஃபாகி நெல்சன். அவரை வந்து இவன் கொண்டுட்டான் அப்படின்றத தாங்க முடியாமல் இவனை மேலே இருந்து அப்படியே கீழே தூக்கி போட்டுடுறான். ஸோ அப்படியே அவருடைய மாஸ்கை கழட்டி இதுக்கப்புறம் நான் அந்த டேர்டெவிலாகவே மாற மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் அதை தூக்கி போடுறாரு. இந்த நேரம் நம்ம டிடெக்டிவ் செரி மேலே வந்தவர் மேட் மொடாக் தான் டேர்டெவில் அப்படின்ற உண்மையை பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு. ஆனாலும் அந்த இடத்துல நம்ம மேட் மொடாக் ரொம்பவே அழுகிறாருங்க. ஸோ அதோட இந்த சீரீஸோட டைட்டில் கார்டை போடுறாங்க. இப்போது 1 வருஷம் கழித்து என்ன நடக்குது அப்படின்றத காட்டுறாங்க. இப்போயும் நம்ம ஹீரோ வந்து அந்த சோகத்துலேருந்து மீண்டு வரலை. அந்த சோகத்திலே வந்து அப்படியே கிளம்புறாரு. இன்றைக்கி என்ன டே அப்படின்னா அவருடைய ஃப்ரெண்டு ஃபாகி நெல்சனுடைய கேஸ் வந்து கோர்ட்டில் ஹியரிங் ஆகுது. ஸோ அந்த விஷயத்துக்காக இப்போது கிளம்பிகிட்டு இருக்காரு. அதே சமயம் இன்னொரு பக்கம் நம்ம கிங் பின் ஃபிஸ்கை வந்து காட்டுறாங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டேர்டெவில் 3 சீசன்ஸ்லேயுமே மெயின் வில்லனே இவர் தாங்க. இவர் பல அண்டர் கிரவுண்ட் பிஸ்னஸ், இல்லீகல் பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். பட் நம்ம டேர்டெவில் கிட்ட அடி வாங்கி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருப்பார். அதுக்கப்புறமா எக்கோ சீரீஸில் கொஞ்சம் நல்ல மாதிரி திருந்தி வேஷம் போட்டு அதுக்கப்புறமா நான் மேயருக்கு நிற்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதோட எக்கோ சீரீஸ் முடிஞ்சிருக்கும். பட் அந்த சீரீஸோட கண்டினியூஷனாக இதில் நம்ம ஃபிஸ்க்கு வந்து இப்போது என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத காட்டுறாங்க. இங்கே வந்து நம்ம வெனஸா அப்படின்ற ஒரு லேடி இருக்காங்க. நம்ம ஃபிஸ்கோடைய ஒய்ஃபு தான் வெனஸா. ஸோ அவங்க இப்போது ஃபிஸ்க்கு இங்கே இல்லை அப்படின்றதுனால அவங்க தான் வந்து இந்த பிஸ்னஸை கண்ட்ரோல் எடுத்து இத்தனை நாட்களாக வந்து இவங்க தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போது ஒரு மீட்டிங்கில் இருக்கும்போது நம்ம ஃபிஸ்க்கு உள்ளே வராரு. இதை பார்த்து வெனஸா ஆச்சரியப்படுறாங்க. அப்போ அங்கேருந்து எல்லாருமே வெளியே போனோடனே நம்ம ஃபிஸ்க்கு வெனஸா கிட்ட வந்து இந்த மாதிரி நம்ம இல்லீகலாக பண்ணுற விஷயத்தெல்லாம் விட்டுறணும், இதுக்கப்புறம் நம்ம லீகலாக தான் பண்ணணும்,
நான் அந்த மக்களுக்காக எதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன், இன்ன வரையும் நம்ம பண்ணதெல்லாம் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா மேயராக நிற்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவை சொல்கிறாரு. ஸோ அவங்களுக்கும் ஆச்சரியமாயிடுது. அப்படியே கட் பண்ணால் இப்போது கேஸு, அதான் கோர்ட்டில் வந்து நம்ம ஃபாகி நெல்சனோட கேஸு ஹியரிங் ஆகுது. அவனை கொலை பண்ண புல்சையை வந்து இப்போது கைது பண்ணி அந்த இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோ கிட்ட தான் கேஸை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம மேட் மோட்டாக் சொல்கிறாரு, இதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் இறந்து போன என் ஃப்ரெண்டு மறுபடியும் கிடைக்க போகிறதில்ல. ஸோ அதனால புல்சைக்கு அதிகபட்சமான தண்டனையை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ தாங்க நம்ம கேரன் பேஜும் உள்ளே வராங்க. ஸோ இந்த ஒரு வருஷம் இருக்குல்ல, இந்த ஒரு வருஷமாக கேரன் பேஜ் நம்ம மேட் மோட்டாக் கிட்ட பேசவே இல்லை. அதாவது இவங்க 3 பேரும் ஒன்றா தாங்க இருந்திருப்பாங்க. பட் நம்ம மேட் மோட்டாக்கும் கேரன் பேஜும் லவ்வர்ஸு. பட் இவங்க 3 பேரும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டை இழந்துட்டோம் அப்படின்றதுனால அவங்க வந்து நம்ம மேட் மோட்டாக் கிட்ட பேசவே இல்லை ஒரு வருஷமாக. ஸோ இப்போ இவங்க வரதை வந்து நம்ம மேட் மோட்டாக் கவனிச்சிடலாம். இந்த நேரத்தில் கோர்ட்டில் ஜட்ஜு வந்து அதிகபட்ச தண்டனையான ஆயுள் தண்டனையை நான் புல்சைக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறாரு. இதெல்லாம் முடிஞ்சிட்டு வெளியே உட்காந்துருக்கும்போது நம்ம கேரன் பேஜ் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, இங்கே பாரு, இதுலேருந்து என்னால் மீண்டு வர முடியல. ஸோ அதனால் உன் கூட இனிமேல் நான் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதோட நம்மளோட லவ்வை வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோவால் அதை தாங்கிக்க முடியல. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்த நம்ம மேட் மோட்டாக்கு நைட் நேரத்தில் டிவியில் நியூஸில் ஏதோ ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஸ்க்கு வந்து மேயர் பதவியில் நிற்க போகிறதா அறிவிக்கிறாங்க. ஸோ அதை பார்த்து இவர் இப்போ என்ன பிளானோட வந்திருக்கானோ அப்படின்ற மாதிரி நம்ம மேட் மோட்டாக் பார்க்குறாரு. இப்போ நம்ம ஃபிஸ்க்குக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் ஒரு லேடி இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி நீங்கள் டிபேட்டில் இந்த மாதிரிலாம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஷெடியூலு என்னென்னலாம் பேசணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது பக்கத்தில் டேனியல் அப்படின்ற ஒருத்தர் இருக்கான். ஸோ அவர் வந்துட்டு நம்ம ஃபிஸ்க்கு கிட்ட, இங்கே பாருங்கள், சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே உங்களை பற்றி தான் பேச்சாக இருக்குது, நீங்கள் தான் மேயராக வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. அப்போ நம்ம ஃபிஸ்க்கு அவர்கிட்ட, இங்கே பாரு, நீ என்ன நினைக்கிற நான் மேயர் ஆகிறத பற்றி அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவர், நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்க, இப்போது எங்கள் மக்களுக்காக நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ நான் உங்களை முழுசாக நம்புகிறேன், நீங்கள் தான் மேயராக வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஐஸ் வைக்கலாம். அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் நம்ம மேட்டு அவருடைய கம்பெனியில் ஒரு கேஸை பற்றி படிச்சுட்டு இருக்காரு. இப்போ கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வராங்க. நம்ம ஹீரோவோட கம்பெனி இருக்குல்ல, ஸோ அதில் அவங்களும் ஒரு பார்ட்னரு. ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு கிளைண்ட்டு 3:30க்கு வரேன்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்க. பட் அவங்கள என்னால் மீட் பண்ண முடியாது, நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களோட பேர் ஹெதர் கிளன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த காஃபி ஷாப்புக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. நம்ம மேட் மோட்டாக்கும் ஸ்ட்ரீட்டில் அப்படி நடந்து போகிறாரு. போகும்போது நம்ம மேட் மோட்டாக்கு கண்ணு தெரியாது, ஆனால் பக்கத்தில் இருக்க கேட்குறது இது எல்லாமே அவரால் நல்லா கவனிக்க முடியும். அப்படி இருக்கும்போது அந்த நியூஸ் பேப்பரில் நம்ம ஃபிஸ்கை பற்றின செய்திகள் அண்ட் நிறைய பேர் வந்து நம்ம ஃபிஸ்கை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. அது எல்லாத்தையுமே அவர் காதில் விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. நிறைய பேர் ஃபிஸ்கை வந்து வரவேற்கிறாங்க, அவர் சொன்னது செய்வார் அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. பட் உண்மையான முகம் என்ன அப்படின்றது நம்ம மேட் மோட்டாக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியே இருக்கும்போது காஃபி ஷாப்புக்கு போயிடுறாரு. அங்கே போனோடனே ஹெதரும் வந்துடுறாங்க. சரி, ஓகே, இப்போது நீங்கள் என்கிட்ட என்ன லீகலாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு அவங்க, சாரி, நான் வந்து நீங்கள் என்கிட்ட தெரப்பி எடுக்கிறதுக்கு வந்திருக்கீங்கன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு புரியுது, கிறிஸ்டின் தான் இவங்க 2 பேரையும் கோத்து விட்டுருக்கா டேட்டிங்காக. இவங்க 2 பேருமே கேஸுக்காக எதுக்கும் வரலை. ஹெதர் கிளன் கிட்ட ஒருத்தர் தெரப்பியை தேடுறாரு. ஸோ அவங்கள போய் மீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கா. அதே மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட ஒரு கேஸுக்காக ஒரு லேடி தேடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பா. ஸோ இப்படி மாற்றி மாற்றி சொல்லி இவங்க 2 பேரையும் டேட் பண்ணுறதுக்காக ஒரு பிளான் பண்ணி விட்ருக்கா. ஸோ இதை இவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு, சாரி, நான் வந்து ஒரு லாயரை டேட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த இடத்துல வந்து எந்திரிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும், ஓ, நானும் ஒரு தெரப்பிஸ்ட்டை டேட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும், சரி, ஓகே, நம்ம உட்காருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சமாதானப்படுத்த, அப்படியே அவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எந்த ஸ்கூலில் படிச்சிங்க இந்த மாதிரிலாம் பேசி அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் உருவாகுது. அந்த டேட்டை முடிச்சுட்டு நம்ம ஹீரோ கிறிஸ்டின் கிட்ட போயிட்டு, நீ எதுக்கு இப்படி யாருன்னே தெரியாதவங்க கிட்டலாம் கோத்து விட்ற, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அவன் வந்து, சரி, ஓகே, இருக்கட்டும், அது எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணோடைய நம்பர் மட்டும் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு கிறிஸ்டின்னு, பாடுறா இப்படிலாம் சொல்லிட்டு நம்பர் கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோ சொல்கிறாரு, அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, சாரி கேட்கணும், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அப்படியே உள்ளே போனால் நம்ம டிடெக்டிவ் செரி இருக்கார். இப்போ அவரும் ஹீரோவும் ஃபிஸ்கை பற்றி பேசுகிறாங்க. ஃபிஸ்க்கு மேயராக வராரு. நிறைய பேர் அவருக்கு வந்து சப்போர்ட்
சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோவும் ஆமாம் எனக்கும் அவரை பற்றின உண்மை தெரியல அப்படின்னா நானும் இவர் சொல்கிறதெல்லாம் நம்பியிருப்பேன், மக்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. பட் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. நம்ம டிடெக்டிவ் செரிக்கும் நம்ம ஃபிஸ்கை பற்றி தெரியும். ஸோ அவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்த நியூஸில் காட்டுறாங்க நம்ம ஃபிஸ்க்கு வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட இந்த மாதிரி நான் வந்து மேயர் ஆகிட்டேன் அப்படின்னா மொதல் விஷயமா விஜிலாண்டிங்களை வந்து நான் காலி பண்ணிடுவேன். விஜிலாண்டிஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பர் ஹீரோ மாஸ்க் போட்டு மக்களுக்காக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, நம்ம டேர்டெவில், பனிஷர்ஸு, அப்புறம் வந்து ஒயிட் டைகர்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர், அதான் ஸ்பைடர்மேனு, இவங்க எல்லாருமே வந்து விஜிலாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே இப்படி உதவி பண்ணும்போது மக்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் டேமேஜ் ஆகுது. ஸோ அதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னா விஜிலாண்டிஸே நமக்கு தேவையில்லை, நம்ம லீகலாகவே வர குற்றங்கள் எல்லாத்தையுமே நம்ம தவிர்த்துடலாம் அப்படின்றத நம்ம ஃபிஸ்க் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. சுத்தமாக விஜிலாண்டிஸே இந்த நகரத்தில் இல்லாத மாதிரி ஆக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்படியே வெளியே வரும்போது மக்கள் எல்லாருமே ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அப்படியே அவரை சுற்றி கவர் பண்ணுறாங்க. அந்த நேரம் நம்ம ஹீரோ முன்னாடி போயிட்டு உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி மேட் மடாக்கு நம்ம ஃபிஸ்கை கூப்பிட்டுட்டு ஒரு காஃபி ஷாப்பில் போய் உட்காந்து பேசுகிறாங்க. அந்த காஃபி ஷாப்புக்கு போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம பார்த்து அப்படின்ற மாதிரி நம்ம ஃபிஸ்க்கு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ நீங்கள் இப்போ நல்லவராக தெரியுறீங்க போலியே மக்கள் முன்னாடி அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஆமாம் நிறைய பணம் இருக்குது, மக்களுக்காக எதுவும் பண்ணணும்ல, தனக்காக பண்ணிகிட்டு இருந்தால் எவ்வளோ நாளைக்கு, நான் மக்களுக்காக பண்ணணும்னு இறங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை பார்த்து நம்ம ஹீரோ எனக்கு தான் சந்தேகமாக இருக்கா என்ன, நீங்கள் எது பண்ணாலும் எனக்கு ஏதோ ஒரு தப்பாக தான் தெரியுது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. சரி ஓகே நீ ஏன் டேர்டெவிலாக மாறுறதை விட்டுட்ட அப்படின்ற மாதிரி நம்ம ஃபிஸ்க்கு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டை நான் இழந்துட்டேன், அப்போது நான் எல்லையை மீறி போயிட்டேன். அதாவது நம்ம ஹீரோவுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கும், யாரையுமே கொலை பண்ணக்கூடாது, இந்த எவ்வளோ பெரிய கெட்டவனாக இருந்தாலும் கொலை பண்ணக்கூடாது, நீங்களாக அவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை மட்டும் வாங்கி கொடுக்கணும், அதான் நம்ம ஹீரோவோட ஒரு எத்திக்ஸு. பட் அப்படி இருக்கும்போது நம்ம புல்சையை கொலை பண்ணுற ரேஞ்சுக்கு போயிருப்பார். ஸோ அதனால அந்த டேர்டெவில் அப்படின்ற வேஷத்தையே விட்டுருப்பார். ஸோ நான் விஜிலாண்டியாக இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன் அப்படின்றத நம்ம ஃபிஸ்க்கு கிட்ட சொல்கிறாரு. அப்போது ஃபிஸ்க்கு வந்து அந்த முடிவை நீ என்றைக்குமே மாற்றிக்காத, அப்படி மாற்றின அப்படின்னா அதுக்கான விளைவுகளை நீ சந்திப்ப அப்படின்ற மாதிரி நம்ம ஃபிஸ்க்கு சொல்கிறாரு. ஆல் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ நைட்டு வந்து வாக்கெடுப்புக்கெல்லாம் நியூஸில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஃபிஸ்க்கு அதிகபட்ச வாக்கு கிடச்சிருக்கு அப்படின்றத சொன்னோடனே நம்ம ஹீரோ டிவி ஆஃப் பண்ணி போட்டுறாரு. வந்து நம்ம ஹீரோவும் ஹெதர் கிளென் இவங்க 2 பேரும் வந்து இப்போது லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் மறுபடியும் ஒரு டேட்டுக்காக போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவால் தூரத்தில் இருக்கிறது கூட கேட்க முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது நியூஸில் நம்ம ஃபிஸ்க்கு வந்து மேயர் பதவியை ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற விஷயத்த அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை அவர் கேட்டோடனே நம்ம ஹெதர் கிட்ட அவரும் வந்து சொல்கிறாரு ஃபிஸ்க்கு மேயர் ஆகிட்டாரு அப்படின்ற விஷயம். ஸோ அப்படியே அந்த தெருவுலலாம் ஆரவாரத்தோடு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரம் நம்ம ஃபிஸ்க்கு அங்கே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஃபிஸ்கோட ஒய்ஃப் வெனஸா வந்து அதை பார்த்துட்டு அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை போல். ஸோ அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஹெதர் கிளென்னை அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டை விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போது நம்ம ஃபிஸ்க்கு இந்த மாதிரி நியூஸில் இதுக்கப்புறம் உங்களுக்கான புதிய விடியல் காத்துட்ருக்கு, நியூயார்க் சிட்டியை நான் இதுக்கப்புறம் புதுசாக மாற்ற போகிறேன் அப்படின்ற மாதிரி பெருசாக பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு நடந்து வந்துட்டு இருந்த நம்ம மேட் மோடாக்கு ஒரு பில்டிங் கீழே நிற்கிறாரு. அப்படியே பில்டிங் மேலே நம்ம ஃபிஸ்க்கு நிற்க இப்படியே இவங்க 2 பேரையும் அப்படியே காமிச்ச மாதிரி இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எபிசோடுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் வந்திருக்கு அப்படின்றத பொறுத்து தான் அடுத்த எபிசோட் போடலாமா வேணாமா அப்படின்றத நான் முடிவெடுப்பேன். ஸோ அப்படி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க, அடுத்த எபிசோடையும் நான் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். until then signing off.